இன்று பார்க்க இருக்கும் அம்மனின் திருத்தலம் புதுடில்லியில் உள்ள காமாட்சி அம்மனின் திருத்தலத்தைத்தான் பார்க்க இருக்கிறோம். மங்களச்சரணே மங்களவதனே மங்களதாயினி காமாட்சி குருகுஹஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி. பண்டாசுரன் என்ற அசுரன் தபம் செய்து அனைவரையும் வெல்லும் வரத்தை பெற்றான். இருந்தாலும் 9 வயது பெண் குழந்தையால்தான் மரணம் நிகழும் என்ற நிபந்தனை அவனுக்கு விதிக்கப்பட்டது. இந்த வரத்தின் பலத்தால் தேவர்களை துன்புறுத்தினான். அவர்கள் பராசக்தியிடம் சரணடைந்தனர். அவள் 9 வயது குழந்தையாக மாறி அசுரனை வதம் செய்தாள். அவளே காமாட்சியம்மன் என்னும் பெயரில் இங்கு கோயில் கொண்டிருக்கிறார். காஞ்சி காமகோடி பீடத்தின் சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்ட இக்கோயிலின் ஒவ்வொரு கும்பாபிஷேகமும் காஞ்சி ஆச்சாரியர்கள் முன்னிலையிலேயே நடக்கிறது. காமாட்சி அம்மன் கையில் கரும்புவில் மலரம்பு இருக்கும். ஏன் இதை வைத்திருக்கிறாள் என்பதை காஞ்சி மகாபிரியவர் மன்மதனிடம்தான் கரும்பு வில்லும் மலரம்பும் இருக்கும். இந்த வில்லையும் அம்பையும் வைத்துக்கொண்டே உயிர்களிடம் ஆசையை தூண்டிவிடுகிறான் மன்மதன். ஆனால் என் பக்தர்களிடமும் உன் கைவரிசையை காட்ட முடியாது என அவனிடம் இருந்து அவற்றை வாங்கி வைத்து கொண்டாள் அன்னை காமாட்சி. இதன் மூலம் தன்னை நம்பி சரணடையும் பக்தர்களின் மனதை பலப்படுத்துகிறாள். அவர்களை குழந்தைகளாக எண்ணி வேண்டிய வரங்களை அள்ளித்தருகிறாள். காமாட்சி அம்மன் சன்னதிக்கு இடதுபுறத்திலே கணபதியும் வலதுபுறத்திலே ஆதிசங்கரரையும் தரிசிக்கலாம். வெள்ளியன்று மேரு அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆதிசங்கரர் காஞ்சி மகாபிரியவர் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி நாளில் ருத்ராபிஷேகமும் பாதுகை பூஜையும் நடக்கிறது. டெல்லி செல்லும் பொழுது மறவாமல் தீர்கா மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அருணா அசஃப் அலி சாலையில் அமைந்துள்ள இந்த காமாட்சி அம்மனை தரிசித்து அருளை பெற்று வாருங்கள். அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.